அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜார்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகவோட முன்னாள் பிரமுகர் பிரசாத் அப்படிங்கிறவர் சமீபத்தில் அடிதடி வழக்கில் கைதானார். அவரோட கைதான அஜய் வாண்டியார் அப்படிங்கிற அதிமுக பிரமுகர் குண்டாஸ்ல கைது செய்யப்பட்டிருக்கார். அதன் தொடர்ச்சியாக அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நாங்கள் கொக்கைன் போதைப் பொருள் தொடர்ச்சியாக சப்ளை பண்ணிட்டு வந்தோம், அவருடைய ரத்த மாதிரிகள்லாம் எடுத்தது உறுதியாக அவர் கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவலில் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கார், விசாரிக்கப்பட்டு வருகிறார். என்ன பின்னணி இதோட? அதிமுக ஐடி விங்கினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்தார் பிரசாத். அவரோட சேர்ந்து அஜய் வாண்டியார். அஜய் வாண்டியார் இப்போ தான் அதிமுகவில் சேர்ந்து ஒரு ஒரு நபராக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரில் எப்பயும் போல் ஈவினிங்கில் போய் சரக்கடிக்க போயிருக்கிறாங்க. அங்கே இன்னொரு குரூப் ஆப்போசிட்டில் இருந்த குரூப் கூட 2 பேருக்குள்ள தகராறு இருக்குது. அந்த குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 பேருக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்திருக்கு அப்படின்னா அது ஒரு வாக்குவாதமாகி, ஏதோ டான்ஸ் ஆடுறதுல ஒரு சின்ன ஒரு வாக்குவாதமாகி ஒரு பாட்டில் எடுத்து தலையில் போட்டு உடைச்சதில் ஒரு 16 தையல் போட்டிருக்காங்க. அவர் கொஞ்சம் வயசானவர். அந்த இவர் அடிக்கப்பட்டவர். உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது. சில நாள் தலைமுறைவாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. அவர் கைது செய்யப்பட்டோடனே அதிமுகவில் ஒரு 2 பேரையும் நீக்கிறாங்க. அடிப்படை உறுப்பினர் எல்லாம் நீக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க அதிமுக முன்னாள் நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ இவர்களை கையில் எடுத்த பிறகு விசாரணை தொடங்குது. இவங்க யார், என்ன, ஏதுன்னு பேக்ரவுண்டில் விசாரிக்க நிறைய வழக்குகள் அந்த மாதிரியான சிக்கலான ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது டீட்டெயிலாக இவங்களை விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட வரப்போகுது. இவங்களை கஸ்டடியில் எடுத்து போலீஸ் விசாரணைக்கு எடுத்து ஒவ்வொரு விஷயமா விசாரிக்கிறப்ப இவர்களுக்கு பின்னாடி நிறையா வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப இந்த பிரசாத் அப்படிங்கிற நபர் திரைப்படத்துறையில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. 2022-23 இவர் ஒரு படம் எடுத்திருக்கிறார். தீக்ரை அப்படிங்கிற ஒரு படம் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடிச்சிருக்கார். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்படிதான் பழக்கம் 2 பேருக்கு. அப்படிதான் பழக்கமாக இருக்குது. அப்புறம் அது என்னன்னா, அப்புறம் எதுக்கு அது ஒரு தயாரிப்பாளர் நடிகருங்கிறத தாண்டி சில போதைப் பொருட்களை இவர் இந்த பிரசாத் ஸ்ரீகாந்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்ரீகாந்துக்கு வாங்கி கொடுத்ததுக்கு எங்கே சொல்லியிருக்காருன்னா, பிரவீன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இவர் இந்த கொக்கைன் வாங்கியிருக்கிறாரு. இந்த பிரவீன்கிட்ட கொக்கைன் வாங்குறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீகாந்துக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியே வாங்கிட்டு போயிருக்கு. இப்போ அங்கே தான் சிக்கல். வாங்கிட்டு போயிருக்கோன்னா இந்த விசாரணையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வாட்ச் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ஃபோனுங்க, கால் ரெக்கார்டு, வாட்ஸ்அப் சாட் எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணி, ஏன்னா ஒரு சினிமா அடிகராக இருக்கிறாரு, அவ்வளோ ஈஸியாக போய் பண்ணிட முடியாது. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த பிரவீன்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. பிரவீன்கிட்ட கொக்கைன் வாங்கி, பிரவீன் எங்கே போயிருக்காருன்னா பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு நைஜீரியன்ட்ட அந்த மொத்தமாக கொக்கைன் வாங்குறாரு. வாங்கி இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, ஸ்ரீகாந்த் மட்டும் வாங்கி பயன்படுத்தினாரா, ஸ்ரீகாந்த் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தாரா அப்படிங்கிறதான் இப்போ சிக்கல். இப்போ ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நம்ம ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிற கிருஷ்ணா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கழுகு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார் விஷ்ணுவர்தன், பிரபல டைரக்டர் விஷ்ணுவர்தனுடைய தம்பி. அவரும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கார். இந்த விசாரணை போயிட்டு இருக்கப்ப இன்னைக்கு காலையில் ஸ்ரீகாந்தை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவருடைய பிளட் சாம்பிள்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவர் ட்ரக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிளட் டெஸ்ட்டில். நார்மல் ஆல்கஹால் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே அந்த ஆல்கஹாலோட இது போயிடும், பிளட் டெஸ்ட் இருக்குது, அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி மெத்தமைட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான பவுடர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாளைக்கு மேலே அந்த பிளட்டில் இருக்கும். அதை பிளட் டெஸ்ட் பண்ணுறப்போ கண்டுபிடிச்சிடலான்னு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறது தான் இப்போ அவருடைய பிளட் டெஸ்ட் கொடுத்த ரிப்போர்ட்டில் தெரியுது. விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அநேகமாக விசாரணை முடிவில் அவர் கைது செய்யப்பட்டு மாஜிஸ்ட்ரேட்டில் ஒப்படைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய பிரச்சனையாக ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நிறையா பார்ட்டிஸ் நடக்கிறப்ப ஸ்ரீகாந்த் போயிருக்கார். ஸ்ரீகாந்த் கூட இந்த பிரசாந்தும் சினிமா தொடர்பான பார்ட்டியில் கூட போயிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில நடிகர்களை விசாரணை வளையத்துக்கு எடுக்க போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க. ஒரு பெரிய பிரபல தயாரிப்பாளருடைய மகன், இன்னொரு வாரிசு நடிகர் அப்படின்னு நிறைய லிஸ்ட் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் விசாரணை வளையத்திற்கு எடுக்க போகிறாங்க, அடுத்தடுத்து இவர்களெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னன்னா, பார்ட்டிக்கு போனாலும் வந்தாலும் நின்னாலும் வச்சாலும் எல்லாரையுமே விசாரணை கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸு, குடிச்சிட்டு எங்கே தகராறு பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கிறதா கூட அதெல்லாம் சினிமாவில் சர்வசாதாரண நடக்கும், ஒரு கேஸை போடுவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் இது ஒரு தடை செய்யப்பட்ட, வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட போதை வஸ்துக்களாக இருக்குது. இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. அப்படிங்கும்போது அரசியல், சினிமா எல்லாம் கலந்த பின்னணியில் இருக்குது. அது ஒரு பெரிய விசாரணை போக பெரிய இடத்துக்கு போகுதுங்க. அப்படிங்கும்போது இதை அவங்க சீவியராக இப்போ விசாரணை கொண்டு வந்துருக்காங்க.
அநேகமாக இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒன்றும் காலையில் வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை போயிட்டு இருக்கு ஸ்ரீகாந்த் மேலே. இன்னைக்கு நைட் அநேகமாக அவரை வந்து ரிமாண்ட் பண்ணப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரும் பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சினிமாவுக்கும் இந்த பார்ட்டிக்கும் வந்து ரொம்ப நெருக்கமான விஷயம். ஒரு படம் ஓடினா பார்ட்டி, ஒரு படம் ஓடாட்டிக்கும் பார்ட்டி, சக்சஸ் மீட்டு, ஆடியோ லான்ச், எல்லாத்துக்குமே தொடங்குறதுக்கு பார்ட்டி, எல்லாத்துக்கும் பார்ட்டி. பட் அந்த பார்ட்டிகள்லாம் என்னன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலில் நடக்கும், ஒரு டிரான்ஸ்பிளண்டாக நடக்கும். இந்தியெல்லாம் ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுன்னா ஆடியோ லான்ச்சுன்னே பத்திரிகையாளர் இருப்பாங்க, எல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு காமனாக ஏதாவது ஒரு ஹாலில் ஒரு சின்ன பார்ட்டி நடக்கும், போயிடுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி பார்ட்டிகள் வந்து அதை குறைச்சி ஒரு செப்பரேட்டாக வேற இடங்கள்ல, ஒரு பெரிய இடங்கள்ல பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றாங்க, இந்த மெத்தமெண்ட்டு, இந்த மாதிரி கொக்கைன்ங்கிறதுலாம் என்னன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இதை எடுக்கிறாங்க. எடுக்கிறதுனால என்னன்னா ஒரு ஷூட்டிங் போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்மெல் தெரியாது. இது என்னன்னா ஒரு 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 தடவை எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 24 ஹவர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியோட இருப்பாங்க. தூங்காம எனர்ஜி ஆக்டிவா நடிக்க முடியும். நடிக்கும்போது ஆனால் கான்சியஸ் இருக்கும். அதை எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா 24 மணி நார்மலை விட அதிகமா இருக்குன்றாங்க. நடிப்பை கொட்டலாம், ஃபைட் சீன் நடிக்கலாம், நைட் அண்ட் டே தூக்கம் இல்லாமல் நடிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் எடுக்க மாட்டாங்களாம், லிக்விட் மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி திருப்பி படுக்க போயிட்டாங்கன்னா 2 நாள் தூங்கிருப்பாங்க. 2 நாள் வந்து அவங்கள வந்து எழுப்பவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவம்லாம் கூட சமயத்தில் ஒரு நடிகர் அந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டி 2 நாளாக ரூம் விட்டு எந்திரிக்க வராமலாம் நடந்துச்சு. சமயத்தில் இன்னொரு நடிகை வந்து அவங்களும் 2 நாள் வந்து ரூம் விட்டு வராமல் அவங்க அதை உடச்சி கொண்டு போய் காப்பாற்றி கடைசியில் பார்த்தா அவங்க வந்து சூசைட் அட்டம்ப்ட்லாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இதெல்லாம் யோசிச்சு கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப எல்லாம் இதை தான் வந்து போதையெல்லாம் இருந்திருக்குதா தெரியுது. இப்போ ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு பாடகி, ஒரு இந்த ஜிங்குஜா பாட்டு இருக்கு இல்லையா, அந்த அக்லீஃப் படத்தினுடைய தெலுங்கு வெர்ஷன் பாடின ஒரு பாடகி வந்து அவங்களுடைய பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க ஆந்திராவில். அந்த பார்ட்டியிலே இதே மாதிரியான தடை செய்யப்பட்ட ட்ரக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்க இருக்கக்கூடிய அந்த ரிசார்ட்டில் பார்ட்டி நடந்த ரிசார்ட்லேயே போய் ஆந்திராவில் சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. தமிழ்நாட்டில் மன்சூர் அலிகானுடைய பையன் கஞ்சா வாங்கி அவர் சப்ளை பண்ணாரு, வித்தாரு, அதுக்காக வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருந்தாங்க, அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இது சர்வசாதாரணமாக பல நடிகர்கள் சிக்கிறதும் மாற்றுறதும் அரெஸ்ட் பண்றதும் நிறைய இருக்கும். ஷாருக்கானுடைய பையன் அந்த மாதிரி தெரியும். தமிழ் இண்டஸ்ட்ரியில இது புதுசு. இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ங்கிறது இப்பதான் வந்திருக்கு. சினிமாவில் வந்து அந்த மதுப்பழக்கம் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஷூட்டிங்லன்னா ஏதாவது ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸ்க்கு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க, அங்கே சீட் விளையாடுவாங்க, ஏதோ ஆல்கஹால் எடுத்துக்கிடுவாங்க, அப்புறம் அதோட முடிஞ்சிடும். அதை பெருசாக ஒன்றும் அது வந்து பொழுது போகாமல் ஜாலியாக இருக்கிறது பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு இடத்துல வந்து கூடி விடிய பார்ட்டி பண்ணி 2 நாள் 3 நாள் தூங்க ஸ்லீப்லெஸ் நைட் அப்படிங்கிறாங்க இதுக்கு பேர். 2 நாள் வந்து ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவாங்க, சேர்ந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டு 2 நாள் வந்து விடிய 2 நாள் தூங்காம ஆட்டம் போட்டுட்டு அதை வந்து படுத்துடுவாங்க. சமயத்துல நடிகைகளும் நடக்கும், எல்லாரும் சமயத்துல தான் அடிக்கடி நம்ம வந்து ஒரு அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி. இதெல்லாம் வந்து அந்த கும்பல்ல எல்லா கும்பல்ல நம்ம இருக்கும் போல இது ஒரு கலாச்சாரத்தை இப்ப புதுசா வந்து இருக்கக்கூடிய சினிமா ஆட்கள் பண்றாங்க. பழைய ஆட்கள் வந்து இதெல்லாம் அவர்களுக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. அவங்க அதிகபட்சமா ஏதாவது ஒரு சீட்ல ஆடுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஆல்கஹால் எடுத்துக்குவாங்க. இந்த கலாச்சாரம்ங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கே புதுசா இருக்கு. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு போல. இதுல என்னன்னா இப்ப யார் அடுத்து லிஸ்ட், யார் வாங்கினவங்க, யார் கான்டாக்ட்ல இருந்தவங்க அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பதம் இருக்கும். 2வது இந்த ஸ்ரீகாந்தே டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் இவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கொக்கைன் வாங்கியிருக்காரு. முதல்ல வந்து ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் பண்ண போறாருன்னா அவர் மூலமா தான் அடுத்தடுத்த நடிகர்களுக்கு சப்ளை ஆயிருந்தா அதுதான் இப்ப விசாரணையில போயிட்டு இருக்கு. விசாரணையில வந்து முதல் கட்டமாக ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டார். ஸ்ரீகாந்த் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, ஸ்ரீகாந்த் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. இது என்ன சொல்றாங்க அட்வொகேட்ஸ் அப்படின்னா, இது 2 விதமான கேஸ் இருக்கு. இதை வந்து அவர் வந்து ஒரு ஒன்லி வந்து அவர் வந்து கன்சியூமரா இருந்தாருன்னா இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா பெருசா நிற்காது, ஜாமீன் வாங்கி தரலாம். இவர் கன்சியூமரா இருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வாங்கி கொடுத்தாருன்னா மாட்டினார். சப்ளையரா இருந்தாருன்னா சப்ளையரா இருந்த வெப்பன் சப்ளையரா இருந்தாருன்னா மாட்டினாரு. அதான் பார்க்கும்போது ஸ்ரீகாந்தை பொறுத்தவரைக்கும் உண்மையில் வருத்தமா இருக்கு. எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் சினிமாவில் வந்த நபர், ஒரு நல்ல நடிகர், நல்ல செலக்டடான படங்கள் பண்ணிட்டு இருந்தவர். பார்த்திபன் கனவு மாதிரி ஏப்ரல் மாதத்தில் நிறைய படங்கள் நல்ல செலக்டடான படங்கள் பண்ணார். இப்போ சமயத்தில் சங்கருடைய படம் நண்பனில் விஜயோட விஜய் ஜீவா 3 பேர் பண்ணியிருப்பாங்க. நல்ல நடிகர் தான். சமீப காலம் நடுவராக இருக்காரு. ஆமாம், சமீப காலமாக சரியா படங்கள் எதுவும் இல்லை. சமயத்தோட ஹீரோயினாக நடித்த ஒரு ப்ரொடியூசர் நடித்த ஒரு படம் கூட ட்ரோல் பெரிய அளவில் நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு. இந்த நேரத்தில்
இருங்கிறது ஒரு பெரிய அவருடைய கேரியருக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். நீங்க சொன்ன மாதிரி வந்து சமீபத்தில் வந்த படத்துல ஒரு வயதான ஹீரோயின், அவங்க தான் வந்து தயாரிப்பாளர்களால் அவங்க சேர்ந்து நடிச்சிட்டு ஆளாச்சு. இப்போ வந்து போதை பழக்கத்துக்கு அடிமைனா தொடர்ச்சியா பட வாய்ப்புகள் இல்லாத ஒரு காரணமா? சினிமாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா வேற அவங்கள்ட்ட அதற்கு நாளை எப்படி கழிப்பாங்க? அப்போ அந்த மாதிரியான வழக்கங்கள் தான். சில பேர் வேற வேற விஷயங்கள், ஆன்மீகம், அந்த மாதிரி மெடிடேஷன், அந்த மாதிரி சோசியல் சர்வீஸ், சில பேர் அரசியல் கட்சியை சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி பல வேலைகள் இருக்கு. இதெல்லாம் முழுவதுமாக சினிமா விட்டு வெளியே வராமல் ஒரு நாளைக்கு மாதத்துக்கு ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது, 2 மாதத்துக்கு ஷூட்டிங், மீதி நேரங்களாம் என்ன பண்ணுவீங்க? இப்போ நார்மல் பிரச்சனை இருந்தால் நீங்கள் இருந்துச்சு எங்கேயா வெளியில் போயிடலாம், அங்கே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடலாம். இவங்க வெளியிலேயே வர முடியாது, செலிபிரிட்டியாக இருக்கும். அது சமகாலத்தில் வந்தவங்க இன்றைக்கி உயரமாக இருப்பாங்க. அந்த மனப்பான்மை ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகளை வச்சு தான் அவங்களை ஒரு நிகழ்ச்சிக்கே கூப்பிடுவாங்க. 2 படம் தோல்வி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆளை அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்த படத்தை கூப்பிட மாட்டாங்க. ஒரு படத்தில் ஒருத்தர் ஹீரோவாக செலக்ட் இதாகிட்டாருன்னா எல்லா நிகழ்ச்சியும் அவர் தான் முன்னாடி இருப்பார். ஆனால் அதே ஒரு 2 படம் போயிடுச்சுன்னா அவர் தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நம்மளை வந்து ஒதுக்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இது நடந்திருக்கு. ஆனால் ஸ்ரீகாந்த் இப்படி பண்ணியிருப்பாராங்கிறது தான் எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியமா. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பேசும்போது சொன்னீங்க, ஒரு பிரபலமான தயாரிப்பாளருடைய மகன், அதே போல் ஒரு வாரிசு நடிகர் கூட வந்து சிக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஸ்ரீகாந்த் வந்து 2வது கட்ட 3வது கட்ட நடிகர் தான் இல்லையா? ஒரு பெரிய லெவலில் போகும்போது வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்களா இன்வெஸ்டிகேஷனா, எல்லாம் அப்படி ஊற்றி மூட பார்ப்பாங்க? இல்லை ஊற்றி மூடலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஊற்றி மூடுறதா இருந்துச்சு அந்த கேஸே வெளியே வந்துருக்காது. ஓகே, இந்த கடந்த ஒரு 10-15 நாளாக ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த பிரசாத்கிட்ட இருந்து, பிரதீப்கிட்ட இருந்து, அஜய் வாண்டியாட்ட இருந்து அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. 10 நாளாக அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து யார்கிட்ட வாங்குறீங்க, இது வந்து சும்மா வாங்கி இவங்க பயன்படுத்தியிருந்தா இந்த விஷயம் பெருக்காது. இதை வாங்கி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரசாத் தான் வந்து மொத்தமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்கும் சப்ளை பண்ணக்கூடிய நபராக இருந்திருக்காரு. அது வந்து ஸ்ரீகாந்தோட நட்பை பயன்படுத்தி பிரசாத் உள்ள வந்திருக்காரு சினிமாக்குள்ள. அப்படி வருது லைன், அப்படி சொல்றாங்க. போலீஸ் தரப்புல விசாரணையில பிரசாத் வந்து ஸ்ரீகாந்தை கேடயமாக பயன்படுத்திட்டாரு, ஸ்ரீகாந்தோடைய நட்பை பயன்படுத்தி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கும் போது இவர் தான் இன்னைக்கு அக்யூஸ்ட் A3ல போட்டிருக்காங்க ஸ்ரீகாந்த். அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. எங்க ஒரு நடிகராக இருந்தவரை பிரசாத் A1, A2 வந்து அந்த பிரதீப், A3 வந்து ஸ்ரீகாந்த் போட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு நடிகரை ஒரு அக்யூஸ்ட்ல 3வது இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ட்ரக் கேஸ்ல மாட்டிருக்காருங்கிறது உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாமே பரபரப்பான செய்தியா இருக்கு. பலரும் ரொம்ப அமைதி காத்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த விசாரணை தொடரும் நினைக்கிறேன். நாளைக்கு தான் தெரியும் மற்ற யார் இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க, யாரை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியும். பிரசாத் பார்த்தீங்கன்னா முன்னாள் ADMK நிர்வாகி. அவருடைய ட்விட்டர்ல பயோ பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு DMK அப்படின்னு போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக இந்த பக்கம் இது பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இல்லை இந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சியினுடைய அடைக்கலத்தை தப்பான தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க அவர்களை பாதுகாப்பதற்கு. எனக்கு தெரிஞ்சு பிரசாத் அந்த கேட்டகரியில் உள்ளவர். அவர் அதிமுகவின் மீது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்போட அதிமுகவோட கொள்கை கோட்பாடுகள்லாம் பிடிச்சி போய் சேர்ந்த மாதிரி ஆள் மாதிரி எனக்கு தெரியல. அதிமுகவை இவர் பார்க்கக்கூடிய தொழிலுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவை, கேடயமா பயன்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல பயோவில் போட்டிருக்காரு. அதான் சோசியல் மீடியா போட்டிருக்காரு. நீ யாரா அப்படி சொல்லியிருக்கிற, சே நோ ட்ரக்ஸ், சே நோ DMKன்னு போட்டுட்டு பார்க்கறது போதை பொருள் வச்சிருக்க நீ அப்படிங்கிறது ட்ரோலா போயிட்டு இருக்கு. அதிமுக தான் அவரை நீக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். இருந்தாலுமே ஒரு கட்சியில் சேர்க்கறது அடிப்படையாக ஒரு மாநில IT விங்ல பொறுப்படுத்திருக்காரு. அப்போ இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, யாரு, அதெல்லாம் கொஞ்சம் இந்த கட்சியாக இருந்தாலுமே அரசியல் கட்சிகள் இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், விசாரிக்கணும். இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டி போட்டு அது வந்து மீட்டுக்காக போனது இல்லையா? அந்த மாதிரி இதுவுமே கோலிவுட் ஸ்கேண்டல் அப்படிங்கிறது பெரிய அளவில் போகுமா வர நாட்கள்ல? இல்லை, இது வந்து ஸ்கேண்டல்ல வராதுல்ல. ஓகே, அவங்களா பண்ண தப்புக்கு இதெல்லாம் ஸ்கேண்டல்ல வராதுல்ல. இது அவர்கள் சில பேர் இந்த பழக்கத்துக்கு செயின் லிங்க் போகும் இல்லையா? நடிகை இன்னும் கொஞ்ச நாளைக்கு எவனும் பார்ட்டிக்கு போறதை யோசிப்பாங்க. வேணாம் சாமி, எனக்கு நானா வீட்டில் பார்ட்டி கொண்டாடிக்கிறேன், என்னை எவனும் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஓடும் கொஞ்ச நாளைக்கு. அது எது வரைக்கும் போகுதுன்னு தெரியல. இந்த வாரம் தொடர்பாக பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.